வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பாஜி என்னோடய ஸ்டைலில். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய வெண்ணெய், அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா, பன்ஸ் தேவைப்படும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். பாவ் பாஜி மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி வீட்டிலே தான் அரைக்க போகிறோம். உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். பட் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் அரோமேட்டிக்காகவும் இருக்கும். பாவ் பாஜி பண்ணுறது பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம பாவ் பாஜி மசாலா பொடி அரைக்கணும். அதுக்கப்புறமா காய்கறிகள் பாஜி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா பன்னை டோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். முதல்ல நம்ம பாவ் பாஜி மசாலா பொடி எப்படி அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு ட்ரை கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. தனியாவை அப்படியே லைட்டாக 2 பெரட்டல் பெரட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஒரே சைடாக ரோஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ பெரட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நல்லா காரம் இருக்கிற மிளகாய் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் நான் 5 காஷ்மீரி மிளகாவும் 5 நார்மல் காரம் இருக்கிற மிளகாவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு தான். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலைக்கு அப்புறமா நம்ம பட்டை சேர்க்க போகிறோம். 2 முழு சிலோன் சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இந்த பட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த சுருள் பட்டை சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது கடைகளில் பிளாக் கார்டமம்னு கிடைக்கும் இல்லையா, அதை தான் சேர்த்துக்கணும். பச்சை ஏலக்காய் நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஒரு 10 லவங்கம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாப்பத்திரி சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி மசாலாவில் பச்சை ஏலக்காய் சேர்த்தா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும், உங்களுக்கு கரம் மசாலா மாதிரி ஆகிடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பாதி அளவுக்கு நம்ம நட்மெக் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்படியே அரைக்கிறது கஷ்டங்கிறதுனால நம்ம மிக்சியில் அப்படியே சேர்க்காமல் லைட்டாக அப்படியே பீஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பொடி கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு நான் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு, 1 டீஸ்பூன் நார்மல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஈரப்பதம் வந்துடும். அதனால தான் கடைசியாக உப்பு சேர்த்து அரைக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கிற ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணி நீங்கள் கறி சப்ஜிக்கெலாம் கூட சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி பண்ணுறதுல அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாஜி, அதாவது வெஜிடபிள் மசாலா பண்ணுறது. அதுக்கு நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சூடான எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா உடனே 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனிஹோ இந்த மிக்சரில் நம்ம மசிக்க போகிறோம், அதனால தான் நான் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகக்கூடாது. வெண்ணெய் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 தக்காளியை விழுதாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. வெண்ணெய் மெல்ட் ஆகி உங்களுக்கு பட்டர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது வதக்கும் போதே உங்களுக்கு தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இதில் நம்ம ஒரு காய்கறிகளாக சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை நான் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட்டை தொடர்ந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் பாஜி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 பீட்ரூட் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் இல்லைனா நீங்கள் ஃப்ரோசன் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி கேப்சிகம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சாப் பண்ண, வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த காய்கறிகள்லாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரை மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எதர் நீங்கள் கரண்டி வச்சு மசிக்கலாம், இல்லைனா இந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி மசிக்கலாம். இல்லைனா இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஃபுட் ப்ராசஸர், வெஜிடபிள் சாப்பர் இல்லைனா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை ரிவர்ஸில் வச்சு பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா காய் சூப்பராக மசிஞ்சிடும். மசிஞ்ச இந்த காயை திருப்பி நம்ம பட்டர் ஸ்பைசஸில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ஃபுல்லாக உருகிறதுக்குள்ளேயுமே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பட்டரில் தான் குக் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆகி கீ ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும்.
காய் வேக வைக்கும் போதே நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சென்டரில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் இடம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 டீஸ்பூன் வெண்ணெய் போதும். இப்போ இந்த வெண்ணெய்க்கு மேலே நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி, அதாவது காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாவ் பாஜி மசாலா, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் மேலே இந்த மசாலாலாம் நீங்கள் சேர்த்து சாட்டே பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 செகண்ட் இந்த மசாலாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள் மிக்சரை சேர்த்துருங்க. குக்கர் அப்படியே அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ இந்த மிக்சரை இந்த வெங்காயத்தை கூடயும் இந்த பாவ் பாஜி மசாலா கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மிக்சர் 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்னொரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய்க்கு மேலே ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவ் பாஜி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் பாவ் பாஜி மசாலாவோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1-2 கப் தண்ணி சேர்த்துட்டு நான் இந்த மிக்சரோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாவ் பாஜி மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரன்னியாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக ப்ளாபியாக நம்ம பூரிக்க வைக்கிற கிழங்கு மாதிரி இருக்கக்கூடாது. 2-3 நிமிஷம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, அதனால தான் கொதிக்க விடணும். உருளைக்கிழங்கு காய்கறிகளை சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. உப்பு இருக்காங்கிறத டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அப்பப்போ உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உப்பு மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டியான பாவ் பாஜி மசாலா ரெடி. மிச்சமான இந்த மசாலாவை நீங்கள் நெக்ஸ்ட் டே தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாவ் பாஜி பண்ணுறதோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பாவ் பாஜி பன்ஸ்னு ஒன்று கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ரோஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே பச்சை மிளகாயில் உள்ள ஒரு கீரல் போட்டுருங்க, அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக உப்பு தூவி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற அந்த எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறமா பாவ் பாஜி மசாலாவை தனியாக சர்வ் பண்ணுற பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாக்கி இருக்கிற அந்த பாவ் பாஜி மேலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு நம்மளோட பாவை அப்படியே பாதியாக பொளந்து 2 பக்கமும் வெண்ணெய் சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சூடு பண்ண அந்த பாவ் பாஜியோட பாஜி நம்மளோட பன்ஸில் கோட் ஆகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் பாஜி டோஸ்ட் பண்ண அதே தவாலையே நம்ம பாவையும் டோஸ்ட் பண்ணுறோம். 2 பக்கமும் நல்லா வெண்ணெயில் பொற நானதுக்கப்புறமா பாஜியுமே சர்வ் பண்ணுற பிளேட்டுக்கு மாற்றிட்டு சின்ன துண்டு எலுமிச்சப்பழம் கொஞ்சமாக பச்சை வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது மறக்காமல் கொஞ்சமாக நடுவில் வெண்ணெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு பீஸ் பன் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சமாக வெண்ணெய் தொட்டுட்டு வெங்காயத்தை தூவி விட்டுட்டு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு பாஜியை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.